அடுத்து இன்னொரு பாட்டு பாடி ஆடணுமா? உங்க வேலை என்ன வேலையோ அந்த வேலை கரெக்டா செஞ்சுட்டே இருங்க. இல்ல கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பதிலா செய்யுங்க. இல்ல கேட்டா ஏங்க மாமா கோவப்படுறீங்க? கோபம்லாம் இல்லடா, உன் மேல கோவப்படுவாங்களா? ஆமா, கோபக்கார மச்சானமே இல்ல. என்ன நீ ஆடிட்டு இருக்க? மாமா என்ன மாமா ஓமான்ட்டு ஆளை பாரு. ஊர் வாரிக்காசுனா உனக்கு என்ன சும்மாவா இருக்கு? என்ன ஆடுற நீனு? ஊரை ஏமாத்த என்ன ஏமாத்த முடியுமா? முதல்ல என்னம்மா போட்டுன்னு வச்சுக்க. ஆளை பாரு. உங்களை யாருமா டான்ஸ் சொல்லி விட்டா முதல்ல? நானும் வந்தல இருந்து பாக்குறேன். இப்ப நல்லாடா அப்ப நல்லாடா பாக்குறேன். வந்தல இருந்து பாக்க இந்த பிள்ளை எப்படி மாறிட்டு இருக்கு? சீக்கு வந்த கோழி மாதிரியே புடுக்கு 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 புடுக்குன்னு ஆடிட்டு இருக்கு. ஆளை பாருங்க. இங்க பாரு, இந்த வேலைக்கு நான் வரதுக்கு முன்னாடி ஆடல் படத்துல பெரிய டான்ஸ் மாஸ்டர் தெரியுமா? எப்படி யாருன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். சரியா? அது சரியா ஆடு. நீங்க கண்டிப்பா ஆடுவேன் மாமா. நேரா மச்சர் கேட்டு போ. டேய் அவர்ட்ட போயிடாத, அங்க நின்னு ஆடுங்கறேன். சரியா? இந்த பாரு, இந்த கையை இப்படி மேல வச்சுக்கணும், இந்த கையை இப்படி கீழ வச்சுக்கணும். சரியா? அண்ணே ரெடியா? இந்த கேளுங்க. அப்படி முழுக்கணும். நானும் வந்தவங்க பாக்குறேன், சீக்கிரம் கோழி மாதிரியே புழுக்கு 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 ஆட்டுறேன். ஊரை ஏமாத்த என்ன ஏமாத்த முடியுமா? மாமா எனக்கு ஒரு சந்தேகம் மாமா. என்னது? என்னையோட உங்களுக்கு நல்லாவே ஆடுது மாமா. என்னது? கையை காண சொன்னேன் மாமா. உனக்கு மாதிரி மட்டும் எனக்கு இருந்துச்சு. இந்த ஊரை ஏம்பறதா இருந்திருக்கு மாமா. சரி இப்ப பாருங்க மாமா சொல்லி கொடுத்தா நான் சொன்ன மாதிரியே நீ ஆடி வர. சரிங்க மாமா. சரியா? உனக்காண்டி மாமா பாட்டு பாடுறேன். போ. ஒன்னு ஒன்னு 2 கிலோ மொத்த 4 கிலோ. மாமா என்ன ஒன்னு 2 கிலோ மொத்த 4 கிலோங்கறீங்களா? கம்மியா
கம்மியா சொல்லிட்டேனா கூட சொல்லிட்டேனா? கம்மியா கூட சொல்லிட்டீங்க மாமா. கூட சொல்லிட்டேனா? 2 கிலோக்கு வாய்ப்பு இல்ல மாமா. இப்ப கரெக்ட்டா சொல்ல பாருங்க. 1 1 1/2 கிலோ மொத்தம் 1 கிலோ. இது தப்பு மாமா. அரை கிலோ 1 கிலோ சொல்லுங்க மாமா. அதான் நான் சொன்னது கை காலத்தான் சொன்னேன். நான் கை கால தான மாமா சொன்னேன். இப்ப நீ ஆடி வா சரியா? சொன்ன மாதிரி ஆடி வரணும். தலக்கடி வீர பத்திரி அவ்வா மொச்சகாய் தலக்கடி வீர பத்திரி அவ்வா மொச்சகாய். இருவர பெரிய அப்படியே சிலுக்கு தங்கத்துக்கு இல்ல மாமா அது அது எப்படி சொல்றது? இந்த கை இப்படி வச்சுக்கோங்க. அது அப்படி ஆட்டலாம் மாமா. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு மாமா. எங்க மாமா சந்திர மாமா ஆட்ட சொல்லாத. ஐயோ அவங்க அப்பா நல்ல ஆட்டதா முதல்ல. மாமா இது கடைசி தடவை ஆட்றேன். ஃபைனல் டச் சரியா? நல்லா ஆட்றேன் மாமா. நேரம் இல்ல சரியா? ஐ தலக்கடி வீர பத்திரி அவ்வா மொச்சகாய் ஐ தலக்கடி வீர பத்திரி. இந்த நாயே மரியாதை போயிரங்க முதல்ல. மாமா நாயே சொல்றீங்களா என்ன சொல்றீங்களா மாமா? என்ன சொல்லுவானா? நான் என்ன சொல்றேனா? நீ ஆண்டதும் போதும் பொளந்ததும் போதும். ஏன் கூப்பிடவா? இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களே தந்தா தள்ளுதா ஆனா ஆனா வெயிட் வேணும் மாமா. ஏய் உள்ள தலையிலே மல்லதல்ற மாதிரி இருக்கு. ஏய் ஒண்ணே உடனே பார்த்தா எங்க தாத்தா நான் மரவடி வர மாதிரி. மரியாதைமா மரியாதை நீ மாமா முதல்ல பொம்பளை மாமா ஆம்பளை மாதிரி இருக்க பேசிட்டே ஆடி சபையில ஓடிக்கிட்டு இருக்க. தள்ளுதா பக்கம் விழுகாம என்னது அது ஊட்டியில வாங்குறது அழிய மாட்டேன்னு சொல்லாதடி பலிக்குது என் மனசே மனந்ததாகி கெடி அடிய ராசாத்தி மாறிப்புள்ள சொன்னாரு நண்டு பிடிக்க சொன்னாரு. பாடவே இல்லை நீ ஒரு ஆள் பாடவே எங்க எல்லாரும் காதலையும் மூளைன்னு கேட்கவே கிடையாது. தம்பி என்னடா தம்பியை போய் சொல்ல மாட்டேன் கருப்பு நீ போய் சொல்ல மாட்டேன் தலையில நடக்காத நீ பாடு பண்ணி முதல்ல விஷயம் இல்லாம பாடல பாடல பாடு தலையில நடக்காத மண்டபத்தனமா பாடு பண்ணி இது என்னையா பேச்சுது? ஏய் நீ பாடு முதல்ல அது வாசி பாடு. தலையில நடக்காத மண்டபத்தனமா இல்லைன்னா இதை கேட்டால் புவி அசைந்தாரோ அப்படி வர இப்படியா மாட்டேனா அருளால்
மண்டபத்திரமா அதுக்கப்புறம் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது வந்து வந்து தேடுதே. தலையில நடக்காத மண்டபத்தம். யாரு ஏய் வாயை உடைச்சிரு பப்பனே நீ வா அப்புறம் கதவுல விட்ட புள்ள கண்ணமாய் வந்தது. அது திறந்த புள்ள கண்ணமா. கட்டிலோ புருஷ கண்ணமா. நான் காதல் பண்ண பண்ணுங்க ஹிந்திலையா ஏய் ஹிந்தில லூப் போடு பாடுங்க லூப் கடையில எல்லாம் வாசக்கு பின்னாடி லூப் போடு ஆமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா விருப்பத்திற்காக எனது சொந்த பாடல் பாட சொல்லியிருக்காங்க. அவர் விருப்பத்திற்காக நானே தயாரித்து நானே பாடிய பாடல் எனது சொந்த பாடல் அன்பு ரசிகர் விருப்பத்திற்காக. அத்தமாக என் செப்பு சேவையே மகளே செப்பு சேலையே உன்னை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டு இன்னும் போலையே மகளே செப்பு சேலையே உன்னை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டு இன்னும் போலையே அமரத்தும் அங்கிருந்து சிவந்தது போல் முகம் ஜொலிக்கிறதே நானும் காத்திருக்க மணிக்கணக்கா மனம் வலிக்கிறதே உன் கண்ணில் ஓர பார்வதி பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுதடி ஓமாவணி எத்த மகளே எட்டு புத்தனே உன்ன பதறே அத்தமிட்டு சின்ன ஜோடே உனக்கு போயிட்டோ மாமாசோ எனக்கு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு போயிட்டோ மாமாசோ சொல்லி அவனையும் தேடி சொன்ன சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க சென்னை வச்ச பாக்கியம் போடலாம்
காதல் பண்றேன்னு காலையில சொல்லிக்கிறாம இந்த பிள்ளைய பேக்க தூக்கிட்டு போயிருங்க. இந்த புள்ள போனா போட்டுமையா போட்டு நம்ம காலையில கட்டிங்க கொடுத்துருக்கு அம்மா கரையை சுத்தி சுத்தி வர முடியாது. அவ்வளவுதான். இந்த புள்ள போனா போட்டு அம்மா இருக்கு. அது இல்லங்க அம்மாட்ட போய் பொண்ணு வைப்ப முடியும். நீங்க ஏன் கோபப்படுறியா? மாமியார் இல்லையா? எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் என்ற தாய்க்கு தாயா பிள்ளையோட அருமை கிடையாது. பார்த்தாலே சேப்பரைக்கே சுத்தால என்ன சுத்தால என்ன போத்தவே சுத்தால என்ன போத்தவே
சங்கர் நன்றி நன்றி வந்த வணக்கம். காவலுக்கு போறீங்களா? ஏமாடா மாமா எந்த காட்டுக்கு போறீங்க? கருவ காட்டுது. கருவாடுங்க. வேற என்ன காடு மாமா? திணை காடு மாமா. அது சரி. திணை காட்டுக்கு காவலுக்கு திணை காட்டுக்கு போறோம் மாமா. ஏமாடா மாமா நான் உனக்கு கேட்டா கோச்சுக்க மாட்டேன். சத்தியமா கோச்சுக்கோனா நானு. திணை காட்டுக்கு காவலுக்கு நீங்க போறீங்க? ஆமாங்க மாமா. மாலா மாமா காவலுக்கு போற மாதிரி நீ வந்திருக்க? வேற ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் வந்த மாதிரில இருக்கு. மாமா கல்யாணம் ஆயிடுச்சுங்களா இல்லையா? இல்லையா? அதே ஒண்ணுமே தெரியல. முதலில் போகும்போது இந்த இவ்வளவு நகையெல்லாம் போட்டு போக மாட்டாங்க. ஏன் என்ன வைக்கம் அப்படி? என்ன வைக்க பிடிச்சிருக்கிற மாமா? வேணா மாமா, அதைய பத்தி நம்ம பேச வேணாம். அங்கிட்ட யாரோ வர்றாங்க. அதான் மாலாவுக்கா அருமை சோதரன் பாடிய பாடலை பாராட்டி பிரகாஷ் அவர்கள் எனக்காக ரூபாய் 21 ரன்கள் கொடுத்து பிரமிச்சுள்ள அருமை தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி நன்றி நம்மளுக்கு. மாமா அதெல்லாம் இருந்தாலும் சரி, நான் உயிருக்கு காதலிக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன லவ் பண்றீங்க? who this guy? யார் அது? மாமா அவர் வேற யாரும் இல்ல மாமா, வீரதேவன் மாமா இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, அவங்கள தான் காதலிக்கிறேன். அப்படியா? ஆமா மாமா. நீங்க காதல சொல்லுங்க பாப்போம். மைசூர் மச்சான் மச்சான் ப்ளீஸ் ப்ளீஸ் கோஆபரேட். சீல 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 வேண காத்து பக்கம் வர முருகதி நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நேசம் ஒரு பாசம் அந்த காத்தோட தோணி
ஒரு பாட்டிலே பூ வந்துருச்சு. ஒரு வரியிலே விழுந்துருச்சு. எனக்காக அன்பு சகோதரர் ஆதி அவர்கள் எனக்காக 103 ரன் வெளிப்படுத்தி நன்றி. நன்றிகள் வணக்கம். எனக்காக என் மச்சானா பங்காளி பங்காளி சொன்னேன். ஆமா, எனக்காக ஆதி மச்சான் அவர்கள் தருவார்கள். என்ன வச்சிருக்க காசு தொலைஞ்சு போயிடும். போயிட்டான், துண்ணு போயிட்டான். பழைய வச்சுக்கிட்டு மாமா முள்ளாலதான் எடுக்கணும். என்னடி கருவகாட்டு தூர் மாதிரி அடியில கருவகாட்டுக்கு தூர் மாதிரி இருந்தாங்க விட மாட்டேன். ஒரு பொம்பளைனா அடக்குடக்கமா உள்பாவடை கட்டணுமா இல்லையா? உள்பாவடை 200 ரூபா ஆக்கிறாங்க. 1060 ரூபாயில சொல்லி முடியுது. அது சரி. வண்டிக்காரமா சொல்லு, என்ன பொம்பளை வாழ்க்கை? ஏண்டி பொண்ணா பிறக்கிறதே தவறுது. அதெல்லாம் முதல்ல இருக்கட்டும். சத்தியமா சொல்றேன், இந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன். சொல்லுங்க மாமா. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். அதுக்கு நான் பொம்பளை வரைக்கும் நினைச்சிடாத. சொல்லியா தெரியல. இல்லடி, போறப்ப வரப்ப சொல்றேன். சரி, அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்தாங்க. இன்னைக்கு தான் நம்ம ஒரு மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாக்குறேன். எப்படி எப்படி நெஞ்செல்லாம் மசல் முளைச்ச பொம்பளைய பாக்குறேன். என்னடி பண்ற மாமா? என்னவா என்ன பொம்பளை வாழ்க்கை? ஏண்டி பொண்ணா பிறக்கிறதே தவறுது. ஏன் பகல்ல போட்டு குத்துறாங்க, நைட்டுக்கு போட்டு குத்துறாங்க. எதை போட்டு? ஐயா முடக்கிட்டேன். தண்ணி போட்டு விட்ட மாட்டினா தண்ணியா விட்டுட்டு போயிடுறேன். அது சரி. அஞ்சா போட்டு விட்ட மாட்டினா அவன் என்ன நினைச்சு கசக்குறானோ அதே கசக்குதான். என்ன பொம்பளை வாழ்க்கை? எல்லாரும் கல்யாணம் பண்ணு. சரி, கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. ஐயோ, ஈப்பில வேளாகரண கல்யாணம் பண்ணி கவர்மெண்ட் மேல ஈப்பில வேளாகரண கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மணியர் சம்பளம் ஒரு பீஸுக்கு ஏரியா நம்மளை காப்பாத்துவேன். அந்த முதலே நல்லா தூங்குறேன். திடீர்னு எந்திரிச்சு போஸ்ட் மரத்துல ஏற யாவத்துல எண்ணெயை மறுபடியும் ஏற ஆரம்பிச்சு முன்னால ஒரு பீச்ச பின்னாலையும் முன்னாலையும் மாத்தி போட்டேன். சரி, அதுவே போனா போகணும். சரி, ஒரு ஐஸ் இருக்கிறவன கல்யாணம் பண்ணு. வாழ்க்கை கூலிங்காவே இருக்க முடியும். சரி, ஐஸ் இருக்கிறவன கல்யாணம் பண்ணா வாழ்க்கை இந்த வெயில் காலத்துக்கு குழுன்னு இருக்கும். சரி, அந்த முதலை நல்லா தூங்குறேன். திடீர்னு எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சர் ஐஸ் ஐஸ் ஐஸ்ங்கிறேன். சரி சரி, அதுதே போனா போகணும். ஒரு கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணு. வீடு கட்டினா வாழ்க்கையை. சரி, கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணா அந்த ஆள் வீடு கட்டியாவது பூசியா நம்மளை காப்பாத்துவேன். அந்த முதலை நல்லா தூங்குறேன். திடீர்னு எந்திரிச்சு ஏதாவது உடம்புல ஓட்ட தெரிஞ்சா பழிச்சுன்னு அடைச்சிட்டு அவன்பாட்டில படுத்துக்கிறேன். சரி, அதுதே போனா போகணும். சரி, இந்த மைக் செட்டுக்காரரை கல்யாணம் பண்ணு. ஏன் நம்ம அண்ணனையா? நியூ தென்றல். சரி, இந்த மைக் செட்டுக்காரரை கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு. இன்னைக்கெல்லாம் ஒரு 1.5 லட்சமா பேசி 8500 ரூபாய்னு முடிச்சிருப்பாங்க. 1.5 லட்சம் பேசி 8500 ரூபாயா? சரி, மைச்சேர்கார கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு. சரி, அப்படின்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் இரவு ரூமுக்கு போயிட்டோம். யார் 2 பேத்துக்குமா? போன உள்ள வாரம் இந்த ஆளுக்கு மைக்கில் பேசுறதுக்காக வந்திருக்கும் போல. எப்படி மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சுட்டார். என்னன்னு? இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் முதலிரவு நடைபெற அனைவரும் திருவிழா வந்து கண்டு கழிக்கும். என்ன கோயில் கும்பாஜம்மா நான் கண்டு கழிக்க. அது சரி, கூட்டம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. 10 பேர் ஓட்ட கட்டிக்கிட்டேன், 15 பேர் கிடுக பிச்சுட்டேன், 5 பேர் சன்னல பேத்துட்டேன், 2 பேரும் சிவத்துல ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, நல்ல வேலை அந்த நேரம் கரண்ட் போச்சு. இல்லைன்னா என் ஜாக்கெட்டையும் கழிச்சிருப்பாங்க, பாவனையும் கழிச்சிருப்பாங்க. அது சரி சரி, அதுவே போனா போகணும்.
ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணி. நல்ல வாழ்க்கை உனக்கு, மாடி மேல மாடி, ஏசி காரு. சரி, அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணி நல்ல சில்லற போலக்கும், காசு மேல காசு, மாடி மேல மாடி, கார்லயே போனா ஏசிலே போந்துட்டு படுக்கலாம். அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமா பிள்ளையே இல்லை. ஓயாம மீட்டிங் போயிட்டா புள்ள மாசம் நான் பிறக்கும். அது சரி. 11வது வருஷம் மாசம் ஆயிட்டேன். என்ன சொல்ற? அதுல ஆன மாசம் எது? 8.3 நாள். எத்தனை மாசம் இது? 8.3 நாள். 11வது வருஷம் மாசம் ஆயிட்டேன். சரி, மாசம் ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷம். அம்மா ஒரு பெண்ணை தாய்மொழி, அதுக்கு யார் காரணமா இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்றது பெரிய சந்தோஷம். கண்டிப்பா சந்தோஷத்துல சந்தோஷம். ஒரு பெண்ணு தாய்மொழியில் என்னங்க நீங்க அப்பா பெரியாப்புன்னு போய் அரசியல்வாதிகிட்ட சொன்னேன். அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன். எப்படி? இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதி. இதுமா இதுவோட அந்த சொல்லி வைப்பாங்க. அதனால எங்க அப்பா வந்து எங்க கண்ணு கட்டமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. அதனால அவங்க வர்றதுன்னா ஒரு சிரிப்பா வருதுன்னு பேசவே இல்லை. அழகா இருக்கடி. முதல்ல நீங்க முதல்ல அரவிந்த பாருங்க, அங்க நல்லா பாக்குறாங்க. அரவிந்த பாருங்க, அங்க சொல்றது அங்க அவங்க அரவிந்த் அங்க இருக்கல. சரி, அழகா இருக்க. அம்மா கூப்பிடுமா? அம்மா கூப்பிட்டு சரி. அம்மா அந்த அர்த்தம் இங்க சிறப்பு உண்டாகும். ஆமா ஆமா, நம்மளே பேசிக்கிட்டா நல்லா தெரியாது, நல்லா இருக்காது. அம்மா கூப்பிடுமா? அம்மா கூப்பிடுமா? அம்மா அம்மா என்று சொல்லி பாடணும். இப்படி எல்லாம் ஒரு பாட்டா இருக்கா? இந்த பாட்டை கேட்டதே இல்ல. எப்படி பாட்டு படிச்சு என்ன செய்ய புரியப்போ? என்னடி இப்படி பொசுக்கு சொல்லிவிட்ட? ஆமா, அப்புறம் என்ன ஒரு இது தெரியாதா? எது தெரியாதா? வாங்க போத்துட்டு எது இருந்தா எடுத்துட்டு வாங்க வீட்டுல. அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. இந்த அக்காரன் தூக்கு. போ போ போ, பாத்து போடியே. உங்க அப்பா வச்சிருக்காரு. எவ்வளவு நாள் வச்சிருக்காரு? ஒரு 8 வருஷமா வச்சிருக்காரு. என்ன 8 வருஷமா வச்சிருக்காரு? உங்க அம்மாவுக்கு முடியல, என்ன எனக்கு என்ன எடுக்க குடுக்க போற வைக்க அது வச்சிருக்காரு. என்ன போட? அத எடுத்து கொடுத்து வெத்தல சாப்பாடு இதான் போறதுக்கு கொண்டு வச்சிருக்காரு. பரவாயில்ல, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்திருக்கேன். மறைச்சு வச்சிருக்காரு. தெரியாம தான் வச்சிருப்பாரு. தெரிஞ்சு வச்சிருப்பாரு. வீட்டுல தாண்டி பாக்குறேன்.
சொல்றாரு. அது தெரிஞ்சா நீங்க வேலை பார்க்க மாட்டியா? அதனால தெரியாம வச்சிருந்தா குடும்பத்துல உள்ள பொம்பளை பிள்ளை போய் வேலை பார்க்க அப்படின்னு. இந்த பிள்ளை என்ன ஒரு மார்க்கமான பாக்குற என்ன விஷயம்? வேற நோக்கம் குருடே பாக்குறாரு உன்னைய. ஒரு நோக்கமும் இல்லம்மா. வரீங்க நோக்கம் இல்லையா? பள்ளிநாயகர் அவர்களுக்கு முத்துமாரியம்மன் விழா கமிட்டியார் சார்பாகவும் திருவள்ளுவர் அர்ப்பணி மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கூட்டம் கடுமையா இருக்கு. டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. பிரச்சனை இருந்தா குடும்பம் என் வீட்டுல கல்வி நிறுவனத்தின் சார்பாக வள்ளிநாயகி அவர்களுக்கும் டான்ஸ் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இங்க விடுங்க, நான் குடிக்கிறேன். எது இருந்தாலும் கொடுத்தாங்க, எது இருந்தாலும் சாப்பிடுவோம். வித்தியாசம் அதிகமா இருக்கு. வித்தியாசம் இருந்தா என்ன பெரிய இது கொண்டாது. முக்குத்தி பூ மேலே காத்து ஆட்டம் முடிச்சு 1 மணி நேரம் ஆச்சு. முறைய பாரு. என்னடா நான் ஊரே செஞ்சு எதுக்கு பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்தி அன்புள்ளவே அந்த கிராமத்தில் அத்தனை பேருக்கும் என்னுடைய சம்பவம் எங்க தலைமுறை சம்பவம். நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எவ்வளவு ஒரு பகுமானம் உனக்கு. என்ன வேலை என்ன பண்ணிட்டு இருக்க? என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்க வந்து டீ குடிச்சிட்டு இருக்க. அம்மா அவங்க கொடுக்குற நம்ம குடிச்சிடணும். நீ கொடுக்கறது இல்லையா? அவங்க தான் உனக்கு கொடுக்கணும். நான் கொடுத்த பழக்கம் இல்லை இதுவரை. ரொம்ப ஆட்டாத கீழே விழுந்த போது மோதிக்கிட்டியா சுட்டுச்சா? சரிப்பா. அப்ப அந்த காவல் வச்சுறாரு. என்ன காவல் தெரியுமா? என்ன காவலி? காவல் என்ன திரை? கலந்தன செந்தில். கலந்தன எனக்கு செந்திலா இருக்கு. அதுல வந்து எங்களுக்கு செந்தில் செந்தில் அடே கொடுக்க அப்பா சொன்னாரு. வந்து ரொம்ப சூடா இருக்காங்க. அது வந்து குளிச்சு போட்டு 2 இளநியை வாங்கி கொடுத்து மொத்தமா நல்ல வெச்ச இருக்கு. என்ன சொல்லுவீங்க ரெண்டு பேரும்? சரிவு என்னன்னு சொல்றேன். சுட தணிக்க முடியும். ஆமா. உங்களுடைய சுட தணிக்க முடியுமா? ஏன் முடியாது? முடியுமா? அதெல்லாம் முடியும். ஐஸ் கட்டி. ஐஸ் ஓ நிறைய வைக்கணும். ஐஸ் கட்டி வாங்கி வைக்க. ஒரே பேர் ஒரே. சரி கடந்து போகுது. அப்பா காவல் போய் சொல்றாரு. ஆமா. அங்க பாருங்க மலடி 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 மேல் நல்லா தெரியாது. ஏன் என்னங்க? என்ன கேக்குறேன்? ஏன் மலடி என்னடி ஏய் மாசமா இருக்கியா? அப்பா சொன்னது பருவத்துக்கு வேண்டியதை காவல் பண்ண. மாசமா இல்ல பிள்ளை கூட்டு போய் அண்ணாடுது. மாயமா உள்ள உள்ள கூட்டி போயாச்சு. ஆட பாட இருந்தாச்சு. சுகபுருஷன் பழக்கமா? சுகபுருஷனா? சுகபுருஷன் இல்லம்மா. சொல்றீங்க என்னடி சொல்ற? ஏண்டி இது என்ன காட்டுக்கு காவலா இல்ல பிரசவ ஆஸ்பத்திரி? தெரியுமா? அழகா இருக்கு, அருமையா இருக்கு. ஏதாவது விளையாடலாமா? ஆமா பெண்களா சேர்ந்திருக்கோம். ஏதாவது புதுமையான விளையாட்டு சொல்லு. என்னது? நம்பி விளையாடுவோமா? ஆம்பளை கல்யாணம் பொம்பளை பிள்ளை கொண்டாடுறது சொல்லு. இது விளையாடுவோமா? இதுனா எது? புடிச்சுக்கிட்டு அடிக்கிறது. அது என்ன புடிச்சுக்கிட்டு அடிக்கிறது? நேத்து நம்ம ரூம்ல அடிச்சோம்ல. எனக்கு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் என்ன அடிச்சீங்க? புடிச்சுக்கிட்டு அடிக்கிறதா கோலாட்டம். கோல் இல்லடி. எடுங்க நம்ம கோல். இரவு கோல் வேண்டாம். அது வேணாம். அவங்க கோல்ல நமக்கு தேவையில்லை. இது விளையாடுவோமா? வேற ஒரு புல்லு வாங்கி தண்ணி அடிச்சு விளையாடுவோம். வெள்ளம் மத்த கட்ட பிச்சு பேர் உனக்கு. ஏண்டி எங்களை கெடுக்க பாக்குறியா நீ? எங்க ரெண்டு பேரும் நீ கெடுக்கிற. எங்க ரெண்டு பேரும் நீ கெடுக்கிற. நானே அடிச்சா இருக்கேன். நானே பிச்சு விடுவேன். மட்டைக்கு நாளைக்கு தான் கிழிச்சு போடுறாரு அவர் வந்து. அவரையும் சேர்த்துக்க. அந்த மூடியல கங்கா தோண்டி தூங்க வேண்டியதான் உட்காந்துக்கிட்டு. சரி கடத்த போதே. இப்ப வேற ஏதாவது புதுமையா விளையாட்டு? இது விளையாடுவோமா? இது அப்பா அம்மா விளையாட்டு. அப்ப பவர்லயே நீ அப்பா இவன் அம்மா நான் பிள்ளை. என்ன தொட்டில போய் ஆட்டலாம். அதோட தொட்டி பொழந்துக்கிட்டு போயிடும். பொழந்துக்கிட்டு போயிருமா? எதுக்கு இப்படி சொல்ற? இல்லம்மா ஒரு 10 சிமெண்ட் கூட வாங்கி கட்டி பெரிய தொட்டியா தண்ணி எழுதி ஊத்தி துணிமணி எல்லாம் கழிச்சிட்டு குளிச்சா எப்படி வெயிலுக்கு பிச்சு போட பிச்சு புத்தி ஏண்டா அப்படி போகுது. பந்து பிடிச்சு விளையாடுமா நீ? ஆமாமா. பந்து இல்லடி. தெரியும். ஏண்டி இதுக்கு பாதிதான் இருக்கு. சூர்யா வந்து கட்டி விட்டா அதையும்
மாப்பிள்ள வேண்டாம் உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லுமா சீக்கிரம் பண்ணி வைங்கம்மா ஏடி கல்யாணம் பண்ணாம எத்தனை நாளைக்கு பண்ண இருக்குது ஓஹோ அவ நல்ல மாப்பிள்ள வேணும் எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும் நல்ல வீரமான ஆம்பளை வேணுமா புருஷன் என் கள்ள புருஷன் வெளிநாட்டுல இருக்காங்க பாஸ்கர் மணி அவர்கள் எனக்கு 30,000 எண்பல் பெல்ட்டு வேலை முடிஞ்சவனா பின்னால வா அப்படின்னு சொல்லியிருக்கா பாஸ்கர் மணி அவர் மச்சான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு புரிஞ்சா அங்க இங்க அவனோட சட்டம் போடுறேன் அந்த நம்ம ஜெயலலிதா நம்ம நாட்டுல சுத்தி தெரியல அட மூதேவி எனக்கு கடைசி வரைக்கும் யாரு எனக்கு துணையா இருப்பான் எனக்கு இருக்காங்க ஆளு இருக்காங்க யாரு பஸ் ஸ்டாண்ட் வரணும்னா இங்க சிவகங்கை ஆளு 17 ஆளு இருக்காங்க ஏடி நீ நல்ல பொம்பளை புள்ள மாதிரியே பேசுறீங்க லொப்ப முண்ட மாதிரி அவங்க இந்த மாதிரி என்ன பண்ணு ஒரு சுத்து பாப்பா அடியே சுத்தாதடி அன்னை பண்ணிலடி அதை பண்ணிக்காமடி முடிஞ்சா அவள மாதிரி நீ பண்ணிக்க முடியாது என்ன பண்ணுவ அவன் நடிக்கிறா மறைக்கிறா எதுக்கு நீ மறைக்கிற ஏன் மறைக்கிற அவன் பண்ணுவாப்ப திறந்த மனசா இருக்கணும் திறந்த மனசா இப்படி தூக்கிட்டு கடைசி அடி நீ செய்தி நீ முதல்ல என்னடி செஞ்ச இன்னுமே
செய்யலாமா? ஏய் சொன்னா இது எப்படி இப்படி குடுக்குறோம் நீ பக்கத்துல புடிச்சு புடிச்சு வச்சிருக்கீங்க. தண்ணியை மட்டும் துணிமையை கழட்டி படுத்துட்டு இந்த பாரு அது இல்லங்க நீ சொல்றாங்க வேற ஏதோ செஞ்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணு சரி ஒண்ணு இல்ல விட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த கால கொஞ்சம் இந்த பாவடை தூக்கு பின்னாடி தூக்குறீங்க பின்னாடி கிடக்கு அது கிடக்கு பாவடை இது கால கட்டு கர்மாந்திர பிடிச்சது கேட்டி நீ பொம்பளை பிள்ளை மாதிரியா இருக்கு. பொம்பளை பிள்ளை மஞ்சள் தேய்ச்சி குடிச்சு அழகா இருக்கணும் முழு முழுங்க. இது என்ன இது கருக்காட்ட மாதிரி நான் மஞ்சள் தைக்கணும்னா 1/2 மூட்டை மஞ்சள் வாங்கணும். 1/2 மூட்டை மஞ்சள் வாங்கணுமா? மஞ்சள் வேணும். 1 மூட்டை வேணுமா? சரி ஒண்ணும் பிரச்சனை எனக்கு கண்ணக்கரையில இருக்கு. நீ வைக்கிறேன் வச்சுடவா சுத்தி நல்ல கேள்வி சரியா இருக்காது அதை கைட்டியாத வை ஊட்டி உள்ளி ஆகா வைக்காத நல்லா இருக்காது. எந்த குறை இருந்தாலும் அந்த குறை இருக்கு. யாரு குறை இருந்தாலும் அப்பா சொன்னாரு மதிப்புக்குரிய என்ன பண்ணா என்ன செய்யணும்? காலில விழுந்து செருப்ப கலான்றன யோசனை உள்ள செய்யணும் பெருசு பெருசா தான் சொல்ற நீ செருப்புங்கிற காலில கடுத்த கிடக்கிறதா புடுக்க சொல்ற பழுக்க அடிச்சுலாம் பாக்குறேன். நீ பெரிய ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். கஞ்சாயிடும் ஒன்னா நம்பர் கஞ்சாயி நீ தான் கொடுக்க போறியா அவளுக்கு முகரை பாரு